வணக்கம், நான் உங்கள் மோகனாமணி. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் பட்டாணி புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு, 4 பீஸ் இஞ்சி சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா கெட்டியாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து எடுக்க வேணாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டுலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பீஸ் பச்சை மிளகாயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுடுறாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடலாம். புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு சேர்த்திட்டு நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் பட்டாணி சேர்த்திக்கலாங்க. பட்டாணி சேர்த்தி எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கிங்க. தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் அவ்வளோதுன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2ங்கிற இதில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டு தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டு நம்ம குக்கர் விசில் போட்டோம்னா ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அரை லெமன் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள் கொதிக்குது. இப்போ நம்ம விசில் போடுறோம். 2 விசில் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ப்ரெஷர் குறைஞ்சதை எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் பட்டாணி புலாவ் ரெடி ஆகிருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.